இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? எந்த பைத்தியக்காரன் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி? யார் சொன்னது? இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்றாரு. இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் இருக்கார்ல, நாங்க சொல்ற கருத்தை உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார். உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறது. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்ங்கிறாரு. அந்த மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை என்ன? இந்தியாவின் முதன்மொழி தொன்மையான மொழி இந்தின்னு பேசுறது எவ்வளவு வரலாற்று மொழியல் மொழி வரலாறு மொழி புரிதல் இல்லாம ஆய்வு தெரியாம பேசுற ஒரு 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 பதில் அது, ஒரு செய்தி அது. எப்படி நீங்க பதிவு பண்றீங்க? இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த சாசனத்தில் இருக்கு? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? அதிகபட்சமா எத்தனை மாநிலங்கள்ல இந்தி தாய்மொழியா இருக்கு? மகாராஷ்டிரால என்ன மொழி? பீகார்ல என்ன மொழி? ராஜஸ்தான்ல இந்தி போல இருக்கும் இந்தி. அது இது தேவையற்றது. இந்திய மொழி இந்தின்ற கற்பிதமே ஆபத்தானது, ஆபத்தானது. நீங்க இந்தி இங்கிலீஷ ஒரு பயன்பாட்டு மொழியா நம்ம எடுத்துக்கிறோம். அது கெடுவாய்ப்பா வெள்ளக்கார ஆண்டுட்டதுனால இங்க வந்துருச்சு. இன்னைக்கு பல நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகள் ஆங்கிலம் எடுபடுதா? நீங்க பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ்ல பேசிடுவீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். வழி கேட்டேன், வழி சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் பிரெஞ்சில தான் பேசுவான். நீங்க அதை புரிஞ்சுக்கிறாம நீங்க ஒரு 2-3 மாநிலத்துல பேசுறதுனால அந்த மொழியை எல்லா நாடுகளும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. நாங்க விரும்பினால் கற்கிறோம், விரும்பினால் கற்கிறோம். அதுல ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க மகாராஷ்டிரால எங்க பிள்ளைகள் 36 லட்சம் நாங்க வாழ்றோம், 36 லட்சம் வாழ்றோம். எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்றோம். அங்க இங்கிருந்து கத்துக்கிட்டு போய் அங்க குடியேறணுமா? அங்க போனவன்னா 2-3 மாசத்துல அந்த மொழிகளை கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் மற்ற மாநிலங்கள் போய் பணி செய்யும் போது அங்க போகும்போது வட இந்தியாவுக்கு அந்த மொழி தேவைப்படுது, கத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே. நீங்க கட்டாயமா படிக்கணும். அது இந்திய மொழி, அது மும்மொழி கொள்கையில அது ஒரு கொள்கை மொழியா இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். இந்த திராவிடர்களை நீங்க நம்பாதீங்க. இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும். நீங்க இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்கணும். இத்தனை ஆண்டுகளா கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரங்களை இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை. இந்த மொழிக்காக இந்தி திணிப்புக்காக போராடி 800 பேருக்கு குறையாம செத்துருக்கா. நீங்க 18 பேர் தான் கணக்குல காட்டியிருக்கீங்க. அத்தனை பேரோட உயிர் தியாகம் பைத்தியக்காரத்தனமாயிரும். உன் மொழி உனக்கு, என் மொழி எனக்கு. ஒரு தொடர்புக்கு ஒரு மொழி வேணும். அது ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கு, அப்ப அவசியம் இல்லை, அவ்வளவுதானே.